thread cutting. Okay. So today we are going to see the thread cutting operation. Thread cutting operationல வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்னல் thread cutting. சார் அதுக்கு முன்னாடி he is telling about different types of த்ரெட்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஓகே சார், சொல்லுங்கள் சார். த்ரெட் கட்டிங்கில் வந்து அளவு வச்சு இன்ச்சஸ்ஸு மெட்ரிக்னு ரெண்டு இருக்குது. ஓகே சார். அளவு வச்சுன்னா வந்து ரீடிங், மெட்ரிக்குங்கிறது வந்து எம்எம்மில் வரும். மெட்ரிக் திரட்டுங்கிறது எம்எம்மில் வரும். இன்ச்சஸ் திரட்டு வந்து இன்ச்சஸ் அளவில் வரும். இப்போ மெட்ரிக் திரட்டு அளவு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, பிச்சை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். பிச்சுங்கிறது ஒரு திரட்டுக்கும் இடையில் உள்ளது பிச். இந்த பிச்சு அளவு வந்து 0.5, 1 mm, 2 mm, 2.5 அப்படி வரும் பிச்சு. பிச்சுங்கிறது வந்துச்சுனாலே டிராயிங்கில் அது வந்து மெட்ரிக் திரட்டு. இன்ச்சஸ் திரட்டுன்னு வந்துச்சுன்னா 1 இன்ச் நீளத்துக்கு 1 இன்ச் நீளத்துக்கு வந்து எத்தனை திரட்டு கவுண்டிங் பண்ணணும். அது 2 திரட்டாகவும் இருக்கும், 10 திரட்டாகவும் இருக்கும் 1 இன்ச் நீளத்துக்கு. அப்போ 1 இன்ச் நீளத்துக்கு 10 திரட்டு வந்துச்சுன்னா 10 TPIமாங்க. 10 TPI. 10 TPIனா 1 இன்ச் நீளத்துக்கு வந்து 10 திரட்டு இருக்கணும். அது இன்ச்சஸ் திரட்டு. 10 TPIன்னு வந்துச்சுன்னா இன்ச்சஸ் திரட்டு, 5 TPIன்னு வந்தாலும் இன்ச்சஸ் திரட்டு. மெட்ரிக்னு வந்துச்சுன்னா பிச்சுன்னு வரும். 1 mm பிச், 1 பிச், 2 பிச், 3 பிச் அப்படின்னு P3P 2P 1Pன்னு வந்துச்சுன்னா அது பிச்சு. பிச்சு வந்து மெட்ரிக் திரட்டு, எம்எம்மில் அளக்கக்கூடியது. இன்ச்சஸ் வந்து 1 இன்ச் நீளத்துக்கு எத்தனை திரட்டு கவுண்டிங் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ண பிறகு எத்தனை திரட்டுன்னு 1 இன்ச் நீளத்துக்கு என்னணும்னா எத்தனை திரட்டு இருக்கோ அத்தனை TPI, த்ரெட் பர் இன்ச். TPIங்கிற த்ரெட் பர் இன்ச். அப்படி ட்ராயிங்கில் வந்து 10 TPIன்னு வந்துச்சுன்னா இன்ச்சஸ் திரட்டு, பிச்சுன்னு வந்துச்சுன்னா மெட்ரிக் திரட்டு. பிச்சுங்கிறது வந்து ஒரு திரட்டுக்கும் உள்ள இடைவெளி, இதுதான் பிச்சு. இது ட்ராயிங்கில் வந்துச்சுன்னா மெட்ரிக் திரட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ட்ராயிங்கில், பிச்சு இன்ச்சஸா மெட்ரிக்கான்னு. அதுக்கப்புறம் தான் திரட்டுக்கு போகணும். அப்புறம் ட்ராயிங்கில் அதுக்கப்புறம் இந்த திரட்டோட உருவத்தை வச்சு இது வி திரட்டு. அப்புறம் வந்து ஸ்கொயர் திரட்டு இருக்குது. ஸ்கொயர் கண்டினியூஸ். ஸ்கொயர் திரட்டுங்கிறது இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து ஆக்மி திரட்டு இருக்குது. ஆக்மி திரட்டுங்கிறது வந்து இப்படி, இது வி ஷேப்பில் தான் இருக்கும். இது மாதிரி ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் மேலே கட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஆக்மி திரட்டு. ஆக்மி. இது ஸ்கொயர். இது வி திரட்டு. அப்புறம் வந்து பட்ரஸ் திரட். பட்ரஸ் திரட்டுங்கிறது வந்து ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும், மட்டம் கொஞ்சம் ஒரு 2 mm ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சைடு 45 டிகிரி இருக்கும் உள்ளளவு. அப்புறம் வி, ஸ்கொயர், ஆக்மி, பட்ரஸ் திரட்டு, நக்கல்ஸ் திரட். நக்கல்ஸ் திரட்டுங்கிறது வந்து ஆஃப் ரவுண்ட் இருக்கும். இது வந்து நக்கல்ஸ் திரட்டு. நக்கல்ஸ் திரட் வரும். இப்போ இந்த ஒவ்வொரு திரட்டும் வந்து இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டிகிரி வந்து உள்ளே வந்து வி திரட்டுக்கு வந்து 60 டிகிரி வரும், 55 டிகிரி வரும். இது இன்ச்சஸ்ன்னா 55 வரும், மெட்ரிக்னா 60 டிகிரி வரும். இன்ச்சஸ்லேயும் வெட்டுறாங்க, மெட்ரிக்லேயும் வெட்டுறாங்க. இந்த திரட்டு பூரா அளவு வந்து வி திரட்டுக்கு வந்து 60 டிகிரி வரும், மெட்ரிக்னா 55 டிகிரி வரும், இன்ச்சஸ் திரட்டுனா. அதை வச்சு இந்த டிகிரியை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த டிகிரிக்கு வி திரட்டு வெட்டணும்னா 55 டிகிரிக்கு டூவில் ஃபஸ்ட்டு கிரைண்டிங் பண்ணணும் இன்ச்சஸ் திரட்டுக்கு. மெட்ரிக் திரட்டுக்கு 60 டிகிரிக்கு டூவில் கிரைண்டிங் பண்ணி மெஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு சென்டர் செக் பண்ணிவிட்டு தான் ஒர்க்கை ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்து ஸ்கொயர் திரட்டுங்கிறது வந்து உள்ள அளவு வந்து 90 டிகிரி இருக்கும். ஆக்மி திரட்டுங்கிறது வந்து இந்த 90 டிகிரி ஒரு கோடு போட்டோம்னா இந்த அளவு வந்து 29 திரட் 29 ஆங்கிள் இருக்கணும். இந்த இது இருந்துச்சுன்னா இப்படி
90 டிகிரிக்கு ஒரு கோடு போட்டோம்னா இந்த அளவு வந்து 29 இருக்கணும் டிகிரி. இது வந்து ஆக்மி த்ரெட். அப்புறம் பட்ரஸ் த்ரெட்டு ஒரு சைடு வந்து 90, ஒரு சைடு 45. இந்த அளவு வரும். இதில் 90 டிகிரி கோடு போட்டு இங்கே தான் 45 வரணும். இது வந்து பட்ரஸ் த்ரெட். இந்த மாதிரி. இப்போ நக்கல்ஸ் த்ரெட் வந்து ஆஃப் ரவுண்டு, அவ்வளோதான். இது வந்து 180 டிகிரி. இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, வி த்ரெட்டு நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸ்கொயர் த்ரெட்டு வந்து அணைக்கட்டுகளில், அப்புறம் பஸ்ஸு லாரி எல்லாம் தூக்குற ஜாக்கி, இந்த இதுகளில் வர்றதெல்லாம் ஸ்கொயர் த்ரெட். ஏன்னா அது வந்து வெயிட்டை தாங்கி தூக்குறதுக்கு இறக்குறதுக்கும் வந்து இருக்கிறதுனால லோடு நிறையா தாங்கி ஏற்றி இறக்கக்கூடிய இடங்களில் வந்து ஸ்கொயர் த்ரெட்டு யூஸ் ஆகும். இது வந்து அணைக்கட்டுகளில் வரும் வண்டிகளுக்குள்ளே ஜாக்கி, அவங்க வச்சுக்கோ. இது வந்து ஆக்மி த்ரெட்டுங்கிறது கொஞ்சம் மேலே பிளாட்டாகவும் வி ஷேப்பாகவும் வருது. இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு பினியன் வந்து ஒரு ஸ்க்ரூ ராடில் வந்து இணையக்கூடிய இடம். பினியன்னா ஒரு ராட் இருக்குது, இதில் ஆக்மி த்ரெட்டு இப்படி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பினியன் இணையும். கியர் இதே ஷேப்பில் இருக்கும். அப்படி மிஷின்களில் உள்ள இணைக்கக்கூடியதில் ஒரு பினியன் வந்து ஒரு சாஃப்ட்டில் த்ரெட்டில் இணையக்கூடிய இடங்களில் வந்து அது என்ன த்ரெட் வெட்டுறாங்கன்னா ஆக்மி த்ரெட் வெட்டுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஆக்மி த்ரெட் யூஸ் ஆகும். பட்ரஸ் த்ரெட்டு ஒன் சைடு 90 டிகிரி, ஒன் சைடு 45 டிகிரி சாய்வாக இருக்குது. இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, குயிக் ரிட்டர்ன். ஒரு சாஃப்ட்டில் வந்து ஒரு லோடு தாங்கி ஏறும்போது வந்து மெதுவாகவும், ரிட்டர்ன் ஆகும்போது ஸ்பீடாகவும் வரணும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஒரு மிஷினில் இணையக்கூடிய இடத்துல வந்து பட்ரஸ் த்ரெட்டு யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, டைம் மிச்சம் பண்ணுறதுக்காக. லோடு தூக்கும்போது மெதுவாக போகிறது, ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரீயாக வரும். அப்போ வந்து குயிக்காக வந்துடுச்சுன்னா நமக்கு டைம் மிச்சம் ஆகும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் வந்து மிஷின்களில் யூஸ் ஆகிறது தான் பட்ரஸ் த்ரெட். அதுக்கப்புறம் ஆக்மி த்ரெட் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது மோல்டு, நக்கல்ஸ் த்ரெட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மோல்டிங்கில் தான் ஒரு இது வெட்டுறதை விட அதிகமாக வந்து மோல்டிங் பண்ணி தான் இந்த த்ரெட்டை உருவாக்குறாங்க. எப்படின்னா, பிளாஸ்டிக்கு பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள், இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வரும். அது வந்து ரேடியஸாக வரும், ஆஃப் ரவுண்டில் வரும். அதுதான் நக்கல்ஸ் த்ரெட் இருக்குது, 180 டிகிரி. இதுதான் டைப்பு. உருவத்தை வச்சு இத்தனை டைப் இருக்குது த்ரெட்டு. இதில் வந்து இன்டர்னல் த்ரெட்டுன்னா ஹோலுக்கு உள்ளே வர்றது, எக்ஸ்டர்னல் த்ரெட்டு ஒரு சாஃப்ட்டுக்கு வெளியே வர்றது எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. இது ரெண்டு த்ரெட்டுமே மெட்ரிக்லேயும் இன்ச்சஸ்லேயும் இந்த எத்தனை த்ரெட்டும் வரும். எந்த உருவத்துக்கு வேணுமோ அந்த உருவத்துக்கு நம்ம டூலை வந்து கிரைண்டிங் பண்ணி மாட்டிட்டு லேத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டர் ஹைட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடணும். இதான் த்ரெட். ஓகே, வேறு கோ ஃபார் மிஷினில் ஆரம்பிச்சிடணும். மிஷின் பண்ணலாம். இன்டர்னல் த்ரெட் வெட்டும்போது வந்து இன்டர்னல் த்ரெட் வி த்ரெட் வெட்டும்போது இந்த டூல் வந்து வி டூல் வந்து இந்த டூல் பார்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், டூல் ஃபாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வி டூல் இந்த மாதிரி இருக்கும் இன்டர்னல் த்ரெட் வெட்டுறது. எக்ஸ்டர்னல் த்ரெட் வெட்டுறதுக்கு காமிச்சிருப்பீங்களே எனக்கு. ஆமாம், இன்டர்னல் த்ரெட்டுக்கும் இந்த மாதிரி டூல் இருக்குது பாரு. இது வந்து டூல் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டூலோட பாயிண்ட் சென்டர் வந்து இந்த ரவுண்டோட சென்டருக்காக இந்த டூல் பாயிண்ட் சென்டர் இருக்கணும். அந்த மாதிரி லைனர் பீஸ் வச்சு செக் பண்ணிக்கிடணும். இந்த லைனர் பீஸ் வந்து வச்சுக்கிடணும். கீழே ஹைட்டு கூட்டணும்னா கீழே வைக்கணும், ஹைட்டு வைக்கிறீங்கன்னா பீஸை எடுத்துகிட்டு இதை லாக் பண்ணிக்கணும்.
இந்த ஹோல்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், இந்த இதுக்கு சென்டருக்கு ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் இந்த டூல் வந்து வெளியில் இன்சைடு போய் வர்ற அளவுக்கு இந்த டூலை, இந்த ஜாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், வெளியே இடைவெளி வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டூல் வந்து கட் பண்ணிட்டு போகிறது வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த கேப் இருக்கணும், இடைவெளி. இந்த இடத்துல டூல் வெளியே வந்துருச்சுங்கிறது தெரியறதுக்காக இந்த கேப் வந்து வச்சு ஜாப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். இது வந்து டூ செட்டிங், ஜாப் செட்டிங் முடிஞ்சு. இது திரிச்சாச்சுங்கிறதுனால இது ஒரு சைடு லாக் பண்ணால் கரெக்டாக செல்ஃப் சென்டர் பண்ணிக்கிட்டோம். ஃபோர் சார்ஜுக்குன்னா நம்ம வந்து சென்டர் செக் பண்ணணும். ஃபோர் சார்ஜுக்கு வந்து அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து டூ செட்டிங், ஜாப் செட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து என்ன த்ரெட் வெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மிஷினை செக் பண்ணணும். மிஷினை செக் பண்ணுறதுக்கு பின்பக்கம் மிஷினை செக் பண்ணுறது ஸ்பிண்டில், மெயின் ஸ்பிண்டில் இது. இதில் வந்து டம்ளர் கியர்னு சொல்லுவாங்க. அந்த டம்ளர் கியர் வந்து மெயின் ஸ்பிண்டில் இணையும். இதிலேருந்து இந்த கியர் தான் வந்து நம்ம த்ரெட்டை என்ன த்ரெட்டுங்கிறது பிரித்து எடுக்கிறதுக்கு கியரை சேஞ்ச் பண்ணணும். இது வந்து மெயின் சாஃப்ட்டில் இணையக்கூடிய கனெக்ஷனுக்குள்ள கியரு. இது வந்து லீட் ஸ்க்ரூவில் இணையக்கூடிய கியர். இது இன்டர்மீடியட் கியர். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய கியர் வந்து இதுவும் இது டிரைவர், இது டிரைவன். இந்த டிரைவர் கியரும் டிரைவன் கியரும் என்ன த்ரெட்டுக்கு என்னென்ன எத்தனை டீத் இருக்கணுங்கிறது கால்குலேஷன் இருக்குது. அதன்படி சார்ட்டு படி இங்கே போட்டிருப்பாங்க. இந்த சார்ட்டை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த சார்ட்டை பார்க்கும்போது இன்ச்சஸ் த்ரெட்னா ரெட் கலரில் இருக்கிறது இன்ச்சஸ் த்ரெட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து மெட்ரிக் த்ரெட்டு. பிச்சின் மில்லிமீட்டர்னு போட்டிருக்கிறது மெட்ரிக் த்ரெட்டு. த்ரெட் பர் இன்ச்சுன்னு போட்டிருக்க வந்து இன்ச்சஸ் த்ரெட்டு. இப்போ இன்ச்சஸ் த்ரெட் வெட்டினோன்னா இந்த சார்ட்டில் உள்ள படி கால்குலேஷன் படி நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணணும். மில்லிமீட்டரில் பிச்சில் வந்துச்சுன்னா மில்லிமீட்டரில் வந்து இந்த சார்ட் படி பார்க்கணும். அப்புறம் இப்போ நம்ம வெட்ட போகிறது பிச் மில்லிமீட்டர் மெட்ரிக் த்ரெட் வெட்ட போகிறோம். 2 mm பிச்சில் வெட்ட போகிறோம். அப்போ 2 mm இதுதான் 2 mm பிச். இதில் வந்து நம்ம வெட்ட போகிறோம். இதுக்காக நம்ம செக் பண்ணணும். இதுக்காக செக் பண்ணும்போது இந்த சார்ட்டு படி வந்து லிவர் ஒயில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சார்ட்டு படி பார்த்தோன்னா இந்த லிவர் 1ல் இருக்கணும். இந்த லிவர் வந்து ஒயில் இருக்கணும். அந்த எந்தெந்த லிவர் ஒயில் இருக்கணும், 1ல் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த லிவர் ஒயில் இருக்கணும். மேலே பாருங்க, ஒயில் இருக்குது. இந்த லிவர் வந்து 1ல் இருக்குது. அப்போ 2 mm பிச்சு வெட்டும். இப்போ கட் பண்ணோம்னா 2 mm பிச்சு வெட்டும். இந்த மாதிரி கேஸ் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 mm பிச்சு வந்து வெட்டுறதுக்கு என்னென்ன கியர் இணைச்சிருக்கோன்னா 2 mm பிச்சு வெட்டுறதுக்கு இந்த கியர் தான். இது வந்து டிரைவர், இது வந்து டிரைவன். இந்த சார்ட்டுக்குள்ளே இந்த 2 கியர் வெட்டினா இந்த சார்ட்டுக்குள்ளே உள்ள பிச்செல்லாம் வெட்டலாம். இந்த 2 கியர் நினச்சோம்னா இந்த சார்ட்டில் இதில் மட்டும் உள்ள பிச்செல்லாம் வெட்டலாம். இப்போ இந்த பிச்சு வெட்டுறதுக்கு வந்து 26, 88 2 கியர் செலக்ட் பண்ணணும். 28, 26, 88ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டீத் அந்த கியரை செலக்ட் பண்ணிவிட்டு டிரைவரில் வந்து 26 கியரை இணைக்கணும். 88 கியரை வந்து டிரைவரில் இணைக்கணும். டிரைவர் கியர் வந்து மெயின் ஸ்பீடில் வரும். லீட் ஸ்க்ரூவில் வந்து டிரைவன்ஸ் கியர் வரும். இப்போ வந்து இது 88 கியரு, இது வந்து 26 கியர். இதை இணைச்சி விட்டு இன்டர்மீடியட் கியர் ஏதாவது ஒன்று இணைக்கிற மாதிரி எந்த டயாமீட்டர்னாலும் ஒரு கியரை போட்டுக்கலாம். இதெல்லாம் கணக்கு கிடையாது, இந்த கால்குலேஷன் கிடையாது இந்த கியருக்கு. இதுக்கும் தான் கால்குலேஷன். இது இன்டர்மீடியட் ஏதாவது போட்டுட்டு இணைச்சி விட்டுட்டு இந்த லிவர் எங்கேஜ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு
இந்த பக்கம் இணைச்சோம்னா ஒரு டைரெக்ஷனில் சக்கு சுற்றும், இந்த கியர் இணைச்சோம்னா இது ஒரு டைரெக்ஷனில் சுற்றும். நமக்கு எந்த பக்கம் கட்டிங் டூல் போகணுமோ மூவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ஷன் இதெல்லாம் மாற்றிக்கிடணும். ஓகே சார். அப்புறம் இதை ஆன் பண்ணணும். இதை லிஃப்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சத்தம் போடாமல் சவுண்ட் வரக்கூடாது. சாதாரணமாக டர்ன் பண்ணுறதுக்கு வந்து கேரேஜ் கிராஸ் லைடு, கேரேஜை மூவ் பண்ணால் டர்ன் பண்ணிட்டு போகும், கிராஸ் லைடை மூவ் பண்ணால் ஃபேஸிங் பண்ணிட்டு போகும். இது வந்து கையில் பண்ணும்போது அந்த மாதிரி த்ரெட் வெட்டும்போது ஆட்டோமேட்டிக் தான் நம்ம பண்ணணும். த்ரெட் வெட்டும்போது ஆட்டோமேட்டிக் பண்ணால் கீழே உள்ள லிவரை எங்கேஜ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு போகும். அப்போ நமக்கு வந்து டெப்த்து வந்து எவ்வளவோ அந்த டெப்த்து வந்து இதில் கிராஸ் லைடில் கொடுத்துக்கணும். இந்த ரீடிங் வைக்கணும். எவ்வளோ ரீடிங் வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டூலை வந்து டச் பண்ணிவிட்டு ரீடிங் பார்க்கணும். இந்த டூல் வந்து இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ரீடிங் பார்க்கணும். ரீடிங் பார்த்துட்டு எவ்வளோ டெப்த்து வைக்கணும் அப்படிங்கிறத இதில் கவுண்டிங் பண்ணிக்கணும். இந்த கவுண்டிங்கில் வந்து ஒரு 10 டிவிஷன் வந்து 0.1 mm. ஒரு கோடுக்கும் ஒரு கோட்டுக்கும் இடையில உள்ளது 0.1. இதில் 10 டிவிஷன் வச்சிங்கன்னா 1 mm வரும். அந்த மாதிரி நமக்கு எத்தனை mm டெப்த்து வேணுமோ அத்தனை mm வந்து டச்சிங்கில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ டெப்த்து போகணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம த்ரெட் வெட்டணும். ஒரே கட்டாக கொடுத்துடக்கூடாது. 0.5 பிச்சு இருக்குன்னா ஒரே கட்டாக கொடுத்துடக்கூடாது. 2-3 டிவிஷனாக பிரிச்சுக்கிட்டு 3 கட்டாக கொடுக்கணும். த்ரெட் வெட்டுறதுக்கு முன்னாடி ஜாப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். எதுக்க போயிட்டீங்கன்னா நல்லது. ஆப்போசிட் இந்த லைட்டை போட்டு ஃபேனை போட்டு ரிட்டர்ன் எடுக்கணும். கட் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் எடுத்து தான் வெளியே எடுக்கணும். வெளியே வந்த உடனே மறுபடியும் டெப்த்து கொஞ்சம் வைக்கணும். அங்கே வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும் டூலு. ஆஃப் பண்ணணும். மறுபடியும் கட்டு வைக்கணும். ஆஃப் பண்ணணும். டூலை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ் போனால் டூல் பின்னாடி வரும்.
மறுபடியும் கட்டு வைக்கணும். ஆஃப் பண்ணணும். ஆயில் ஆயில் போடணும். ஆயில் போட்டுக்கணும். ஓகே தானே சார்? க்ளோஸ் பண்ணிடலாமா? வந்து இது சொல்லாமல் வந்தோம். திரட்டு இது வந்து பிச்சு எடுத்துருங்க. பீஸை இப்படி கழட்டிட வேண்டியது. சரி. கழட்டிட்டு நம்ம வந்து பிச்சு அளந்து பார்க்கணும். நம்ம 2 mm பிச்சு வெட்டியிருக்கோம். இப்போ வந்து பிச்சு கேஜுன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு அளந்து பார்க்கணும். இது பிச்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்க்கணும். ஒரு த்ரெட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து 2 mm இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி அளந்துக்கணும். 2 mm வெட்டியிருக்கோம், அது இருக்கான்னு பிச்சு கேஜ் வச்சு செக் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிடலாம்.